வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வச்சுருக்கிற ஃபோன் வந்து சேஃபாக இருக்குதா இல்லையா, ஹேக் ஆகிடுச்சா, ஏதாவது வைரஸ் வந்து உங்கள் ஃபோனில் இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்களா போன்ற எல்லா சந்தேகத்துக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 செட்டிங்ஸ் சொல்கிறேன். இந்த 3 செட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப் வச்சுருக்கிறேன். அந்த ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோன் வந்து வைரஸ் ஆவதிலிருந்து ஈஸியாக தடுக்க முடியும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் தெரியும். அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கமாண்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா SAFE சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இங்கே என்டர் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 3 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ கடைசியில் சொல்ல போகிற அந்த ஆப் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு முதல்ல உங்களுடைய கூகுள் குரோமுக்கு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும், இல்லாட்டா நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூகுள் குரோம் டிஃபால்ட்டாக வந்திருக்கும் உங்கள் ஃபோனில். இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து நீங்கள் பயன்படுத்துறதாலையும் வைரஸ் வந்து உங்கள் ஃபோனில் என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த கூகுள் குரோம் எவ்வளோ தான் சேஃபாக இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் சேஃப் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸை வந்து உடனே வந்து உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணிக்கங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 3 மார்க் தெரிஞ்சு பார்த்தீங்களா கூகுள் குரோமில், இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஒன்று கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சேஃப் ப்ரௌசிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஃப் ப்ரௌசிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு மாற்றிக்குங்க. இது மாதிரி என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு மாற்றுறதால என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இங்கேயே உங்களுக்கு கீழே கொடுத்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் கூகுள் குரோமில் ஏதோ ஒரு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபைல்ஸில் வந்து ஏதாவது வைரஸ் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதாவது இந்த ஃபைலில் வந்து வைரஸ் இருக்குது, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வைரஸ் கண்டென்ட் நிறைந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த வெப்சைட் வந்து சேஃப் இல்லை என்பதை வந்து இது கூகுள் குரோம் வந்து உங்களுக்கு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூகுள் குரோம் செய்ய போகிறீங்கனாலும் இதை எனேபிள் பண்ணுறதால உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக லீக் ஆகாமல் அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இந்த என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷனை வந்து ஒரு முறை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு செட்டிங் தான். அதாவது நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக இருக்குதா இல்லையா என்பதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோனில் எவ்வளோ தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் சேஃபாக இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளே ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே ப்ரொடெக்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளே ப்ரொடெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செட்டிங் சொல்லிடுறேன். இது வந்து எப்போதுமே 24 ஹவர்ஸ் உங்கள் ஃபோனில் ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபோன் சேஃபாக இருப்பதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இந்த ப்ளே ப்ரொடெக்ட் பக்கத்தில் வந்து ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேன் ஆப்ஸ் வித் ப்ளே ப்ரொடெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனேபிளில் இருக்கணும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதையும் வந்து எனேபிள் வச்சுக்கோங்க. இது 2 எனேபிள் இருக்கிறதால உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஆப்பில் வைரஸ் இருந்துச்சுனாலும் இது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஸ்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதை அட்லீஸ்ட் வீக்லி ஒரு முறையாவது உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் ஏதாவது ஹார்ம்ஃபுல் ஆப் இருந்துச்சுன்னா இதே வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி தந்துடும். இது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுடைய மொபைலில் வந்து இது ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகின்னு இருக்கும். இதை ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம 3வது இன்னொரு செட்டிங்ஸ் பார்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான செட்டிங்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. ஸ்க்ரோல் டவுனு இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லலாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த செக்யூரிட்டி மேலே கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த அதர் செக்யூரிட்டி செட்டிங் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்க்கு தான் நீங்கள் வரணும். உங்கள் ஃபோன் வந்து ஒப்போ, விவோ, எம்ஐ இது மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டிவைஸ் அட்மின் சொல்லிட்டு எங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்து இங்கே வந்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் மட்டும்தான் இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப் மட்டும் தான் இங்கே இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது. இது எது கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் டிஃபால்ட்டாகவே ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர
இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ரன்னாக இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்தையும் வந்து இந்த அட்மின் ஆப்பில் எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுமாதிரி ஆப் வந்து இங்கே ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஏதாவது ஆப் இருந்துச்சுன்னா அதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதனால் உங்கள் ஃபோன் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அட்மின் கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து அந்த ஆப் வந்து பயன்படுத்துவதால் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமராலேருந்து, வால்யூம்லேருந்து, சவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் அது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த அட்மின் ஆப்பில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து விடுங்கள். இதனால் உங்கள் ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. வீடியோ கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சூப்பர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ப்ளே ஸ்டோரில் கூட இது கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே சர்ச்சில் வந்துட்டு சூப்பர் செக்யூரிட்டி ஆன்டிவைரஸ் கிளீனர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து முதல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆனால் ஒரு முறை வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து அனலைஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ரிஸ்கில் இருக்குதா இல்லையா, இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது என்ன ஆக போகுது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து காமிக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்கேன் சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது வைரஸ் கிரஸ் இதில் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதை டிலீட்டும் பண்ணும். இது மாதிரி நீங்கள் ஒரு முறை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கப்புறம் இந்த ஆன்டிவைரஸை கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணிங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.